Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உதயநிதியை வரவேற்க சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த திமுக பெண் நிர்வாகி மீது கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பரமக்குடி பாலநகரைச் சேர்ந்த திமுக மகளிரணி நிர்வாகி லதா என்பவர் பெருங்கரை தேசிய நெடுஞ்சாலையில் உதயநிதியை வரவேற்க காத்திருந்தார். அப்போது லதா மீது கார் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஸ்டாலின் உதயநிதி செல்லும் இடங்களில் அவர்களை வரவேற்க பெண்கள் முதியவர்களை கட்டாயப்படுத்தி அழைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுக நிர்வாகிகள் பெண்கள் முதியவர்களை கட்டாயப்படுத்தி அழைக்கக்கூடாது என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே குலதெய்வ கோயிலுக்கு சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 15 பேர் காயமடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து 20க்கும் மேற்பட்டோர் சரக்கு வாகனத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆசனூர் பகுதியில் உள்ள குலதெய்வ கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது ராமநத்தம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் குழந்தை உட்பட 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. வளையக்காரனூர் பகுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியின் போது பார்வையாளர்களில் 18 பேரும் காளை உரிமையாளர்களில் 11 பேரும் காளைகள் முட்டி காயமடைந்தனர். இந்த நிலையில் தொண்டையில் காளை முட்டி பலத்த காயமடைந்த பங்கேற்பாளர்களில் ஒருவரான தாமஸ் ஆல்வா எடிசன் ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இளைஞரை காளை முட்டும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாதிரியா ஆளுடா மாடு வெட்டி வெட்டுறது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். வலங்கைமான் பகுதியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யக்கூடிய அலுவலக பணியாளர்கள் இதுவரை நியமிக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் கொள்முதல் நிலையம் முன்பு கொட்டி வைத்து காவலுக்கு ஆட்களை நியமித்துள்ளனர். நெல் வெயிலிலும் மழையிலும் பாதிக்கப்பட்டு வீணாகக்கூடிய சூழல் நிலவுவதால் உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டுமென விடியா திமுக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கொண்டாந்து கொட்டி வச்சிருக்கேன். இன்னோட 10-12 நாளாக கொட்டி வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபா லேபர் செலவாகுது. நைட்டு போது காவல், ஆடு மாடு தொல்லை, எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது. போடுறோம் இது ஒன்று தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்குது எங்கள்கிட்ட. விவசாயிகளுக்கு போடுறோம். விவசாயிக்கு நாங்கள் பண்ண தப்பு என்ன? விவசாயம் பண்ணுறது தான் நாங்கள் பண்ணுற தப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செங்கம் அடுத்த பரமநந்தல் பகுதியில் 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலகம் இணைந்து கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கட்டடத்தின் கட்டுமான பணிகளை திமுக பிரமுகர் கலைச்செல்வன் என்பவர் கவனித்து வரும் நிலையில் தரமற்ற முறையில் கட்டடம் கட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கட்டுமான பணிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து தரமான கட்டடத்தை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் குளிர்ச்சியான காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்தனர். சுற்றுலா பயணிகள் முக்கிய சுற்றுலா தலங்களான பிரையண்ட் பூங்கா, ரோஜா தோட்டம், குணா குகை, பைன்மரக்காடுகள் என பல்வேறு இடங்களுக்கு சென்று குளிர்ச்சியான காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் புகைப்படங்கள் எடுத்தும் தங்களது நேரத்தை மகிழ்ச்சியாக கழித்தனர்.